புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட 47 நபர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி 67 விரிவுரையாளர்கள் பதவிக்கு 42 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். அவர்களில் புதுச்சேரியில் 28 நபர்களுக்கும், காரைக்காலில் 3 நபர்களுக்கும், மாகியில் 9 நபர்களுக்கும் மற்றும் ஏனாமில் 2 நபர்களுக்கும் என மொத்தம் 42 நபர்களுக்கு இன்று பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி வாழ்த்தினார். அப்பொழுது சட்டப்பேரவை தலைவர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், கல்வித்துறை செயலர் ஜவஹர், கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி மற்றும் துறை அலுவலர்கள் உடனிருந்தனர். முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு பயிற்சி உதவித்தொகை வழங்காத தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் கல்லூரிகளில் படிக்கும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசால் வழங்கப்படும் உதவித்தொகை குறித்து தனியார் பள்ளிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற நிலையில் தனியார் கல்லூரி நோடல் அதிகாரிகளுடனான விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் லாஸ்பேட்டையில் உள்ள உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உயர்கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள், ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள், அரசு மற்றும் தனியார் கல்லூரி நோடல் அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் கல்லூரிகளுக்கு காலதாமதம் இல்லாமல் கட்டணம் வழங்கப்பட்டு வருகிறது. தனியார் கல்லூரி நிர்வாகிகள் ஆதிதிராவிட மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு துன்புறுத்தக்கூடாது, அவர்களை தனியாக நிறுத்தக்கூடாது என்றும், எதுவாக இருந்தாலும் அவர்களது பெற்றோர்களை அழைத்து தெரிவிக்க வேண்டும் உட்பட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் முதுநிலை மருத்துவ கல்வி பயிலும் ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் பயிற்சி உதவித்தொகை 45,000 சில கல்லூரிகள் வழங்குவதில்லை என்றும் புகார் வந்துள்ள நிலையில் அரசு உத்தரவை மீறும் தனியார் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அப்போ நீங்க எந்த வழி போறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் மற்ற ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே போவோம். நாங்க இப்போ ஆடிட் வெரிஃபிகேஷன் வரும், நாங்க கண்டிப்பா வெரிஃபிகேஷன் நாங்க பண்ணுவோம். தவறுகள் நடந்திருக்கு நாட் சைட்லாம். ஆனா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எதுவும் ஒன்றும் கட்டிடும் உங்களுக்கும் வேலை பண்ணி போன் பண்ணிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நாங்க ஏடுவர் மாணவர்களுக்காக நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் எங்களை பயன்படுத்தின்னு அவங்களுக்கு தொல்லை கொடுக்காம நீங்க இது எடுத்துட்டு போட்டு நீங்க பார்த்து. தட்டாந்தாவடி அரசு துவக்க பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியினை வட்ட துணை ஆய்வாளர் குலசேகரன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி தட்டாந்தாவடி அரசு தொடக்க பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா தலைமையில் நடைபெற்ற கண்காட்சியினை வட்ட துணை ஆய்வாளர் குலசேகரன் துவக்கி வைத்தார். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் 150க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் செய்து பார்வையாளர்களை வியக்க வைத்தனர். ஓசோன் படலத்தின் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வு கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது. நடுவர்கள் சேக்கிடார் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் பிரியா, ஐஸ்வர்யா ஆகியோர் கொண்ட குழுவினர் கண்காட்சியில் சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தனர். இந்த கண்காட்சியில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
ஒசுடு தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் தேச தலைவர்களின் பெயர் பலகையினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் திறந்து வைத்தார். ஒசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இயங்கும் அரசு பள்ளிகளுக்கு பல ஆண்டு காலமாக எவ்வித பெயரும் இன்றி இருந்து வந்த நிலையில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் முயற்சியில் தேசிய தலைவர்களின் பெயர் சூட்டி அதன் பெயர் பலகை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சரவணகுமார் கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்தார். இதில் கரசூரில் உள்ள பகத்சிங் அரசு தொடக்கப்பள்ளி, துத்திப்பட்டில் உள்ள திருப்பூர் குமரன் அரசு தொடக்கப்பள்ளி, சேந்தநத்தம் பகுதியில் உள்ள சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அரசு தொடக்கப்பள்ளி, அரசூரில் உள்ள ஏபிஜே அப்துல் கலாம் அரசு தொடக்கப்பள்ளி ஆகிய பள்ளிகளின் பெயர் பலகையினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வள்ளலார் பிறந்தநாள் விழா மற்றும் ராமலிங்க சுவாமி மடத்தின் 76ஆம் ஆண்டு விழா முதலியார்பேட்டையில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் வள்ளலார் பிறந்தநாள் விழா மற்றும் ராமலிங்க சுவாமி மடத்தின் 76ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. மடத்தின் அறங்காவலர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பாமக மாநில செயலாளர் கணபதி, பாஜக மாநில செயலாளர் வெற்றிச்செல்வன், சமரச சுத்த சன்மார்க்க சங்க தலைவர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். அதைத் தொடர்ந்து மாணவி தேஜாஸ்ரீ பரதநாட்டிய நிகழ்ச்சி, சண்முக பிரியா மணிமாறன் தலைமையில் திருவருட்பா வீணை நிகழ்ச்சி மற்றும் சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி திருவள்ளுவர் நகரில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ துலுக்காநத்தம்மன் ஆலயத்தில் நவராத்திரி துவக்க விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ துலுக்காநத்தம்மன் கோவிலில் நவராத்திரி பெருவிழா துவங்கியது. நவராத்திரி கொலுவின் முதல் நாளையொட்டி மகா கணபதி சிறப்பு ஹோமம் உட்பட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து துர்க்கை அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நவராத்திரி முதல் நாள் பூஜையினை ஒட்டி நடைபெற்ற குங்கும அர்ச்சனை நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் கலைஞர்கள் சார்பில் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. முதல் நாள் துவங்கி 9 நாட்களும் சிறப்பு பூஜைகளும், ஒவ்வொரு நாளும் அம்மன் சிறப்பு அலங்காரத்திலும் காட்சியளிக்க உள்ளார். மேலும் ஒவ்வொரு நாளும் இசை கச்சேரி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. நவராத்திரி விழாவினையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட வசந்தபுரம் பகுதியில் 40 ஆண்டுகளாக கோரிக்கையினை நிறைவேற்றிய ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட வசந்தபுரம் பகுதியில் சுமார் 40 ஆண்டு காலமாக சாலை வசதியின்றி தவித்து வந்தனர். இதனை அடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனிடம் பொதுமக்கள் சாலை வசதி அமைத்து தர வேண்டி கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கையினை ஏற்றுக்கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் அதற்கான பணிகளில் முழு முயற்சியாக ஈடுபட்டு சாலை அமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். ஒரு நல்லது செய்யணும்னு யாரும் முன்னுக்கு வரல. இந்த அளவுக்கு நீங்க செஞ்சிருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பிரச்சாரம் மழை தண்ணியில ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இருந்தாங்க. காரே உள்ள வந்து திரும்பி போலாம். புதுவையில் இலவச அரிசியினை பயனாளிகளின் வீடுகளுக்கே நேரடியாக விநியோகிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
தீபாவளிக்குள் நியாய விலை கடைகள் மூலம் இலவச அரிசி விநியோகிக்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். குறிப்பிட்ட காலத்திற்குள் திட்டத்தை செயல்படுத்தாவிட்டால் போராட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனிடையே பொதுமக்களுக்கு இலவச அரிசி 20 கிலோ, பருப்பு 1 கிலோ என மானிய விலையில் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்க ரூபாய் 250 கோடி ஒதுக்கப்பட்டு துணைநிலை ஆளுநர் மூலம் மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி இலவச அரிசி விநியோகம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச அரிசி விநியோக திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து சில தினங்களுக்கு முன்பு அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார். இலவச அரிசியை பைகளில் அடைத்து பயனாளிகளின் வீடுகளுக்கே நேரடியாக விநியோகிக்கவும் புதுவை அரசு சார்பு நிறுவனம் மூலம் பருப்பு உள்ளிட்டவற்றை விநியோகிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தீபாவளிக்குள் புதுவையில் இலவச அரிசி விநியோகம் தொடங்கும் என்றும் நியாய விலை கடைகளை திறக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசு வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநரகம் சார்பில் லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கில் இருந்த மொசைக் தரையினை ரூபாய் 1.5 கோடி செலவில் மரத்தினால் ஆன தரையாக மாற்றி அமைக்கப்பட்டது. மரத்தினால் ஆன தரைத்தளம் மற்றும் தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய மரத்தினால் ஆன தரை தளத்தினை திறந்து வைத்து தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் அதிகாரிகள் உட்பட விளையாட்டு வீரர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வளர்ந்து வருகின்ற பெரிய வளர்ச்சியை கொண்டு வருகின்ற ஒரு மாநிலம் நம்முடைய புதுச்சேரி மாநிலம். அதுக்கு ஏற்றவாறு வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியது மிக அவசியம். அதனை கருத்தில் எடுத்துக்கொண்டு நம்முடைய அரசானது தேவையான நடவடிக்கைகளை எடுத்து நிதியை ஒதுக்கி இப்பொழுது உள்கட்டமைப்பை எல்லாம் மேம்படுத்திக் கொண்டு வருகின்றது. ஆனால் நம்முடைய மாநிலத்தை சிறந்த மாநிலமாக, ஒரு தூய்மையான மாநிலமாக, நல்ல அழகான மாநிலமாக வைத்திருக்க வேண்டும் என்ற அரசுடைய எண்ணம். சுற்றுலா பயணிகளை கவர்கின்ற ஒரு மாநிலமாக வைத்திருக்க வேண்டும் என்று நம்முடைய அரசுடைய எண்ணம். ஆனால் அந்த புதுச்சேரியை தூய்மையாக சுத்தமாக வைத்திருக்க நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்பதை நேரத்தில் பிரபல தனியார் வங்கிகள் நிதி நிறுவனங்களின் பெயரை சொல்லி குறைந்த வட்டியில் கடன் வாங்கி தருவதாக கூறி புதுச்சேரியைச் சேர்ந்த 132 நபர்களிடம் கடந்த 5 மாதத்தில் 1,82 லட்சம் மோசடி. கடந்த 6 மாதங்களாக வங்கியில் இருந்து கடன் தரும் மேலாளர் பேசுகிறேன் என்று கூறி குறைந்த வட்டியில் உங்களுக்கு கடன் வாங்கி தருகிறோம், ஜாமீன்தாரர்கள் யாரும் தேவையில்லை, உங்களுடைய வங்கி பரிவர்த்தனையை வைத்து உங்களுக்கு கடன் கொடுப்போம் என்றும் இன்சூரன்ஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் என ஒவ்வொரு நபர்களிடமும் அவருடைய அவசரத்தை புரிந்து கொண்டு 2000 ரூபாய் முதல் 16 லட்சம் ரூபாய் வரை புதுச்சேரியைச் சேர்ந்த 132 நபர்களிடம் கடந்த 5 மாதங்களில் மட்டும் 1,82 லட்சம் ரூபாய் இணைய வழி மோசடிக்காரர்களால் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் குறைந்த வட்டியில் பணம் கொடுக்கின்றோம், ஜாமீன் தேவையில்லை, இதுபோன்ற காரணங்களை சொல்லி லோன் தருகிறோம் என்று பிரபல வங்கிகளின் அல்லது நிதி நிறுவனங்களின் பெயரை சொல்லி பொதுமக்களை ஏமாற்றுவது அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி புதுச்சேரி இணைய வழி காவல்துறையினர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள பழமையான புனித பாத்திமா அன்னை ஆலயத்தின் கொடியேற்று விழா ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் புனித பாத்திமா அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இதன் 70வது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. பேராயர் பீட்டர் ராஜேந்திரன் கொடியினை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து கோவில் பங்குத்தந்தை ஆரோக்கியதாஸ் தலைமையில் திருப்பலி நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் சேவியர் கிளாஸ்டிக் அருள்மிகு சவரி முத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து தினமும் காலை மற்றும் மாலையில் சிறப்பு திருப்பலியும் சிறிய தேர்பவனியும் நடைபெற்றது.
விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை பெருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெறுகிறது. இதனை சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட முன்னாள் பேராயர் சின்னப்பா ஆடம்பர தேர் பவனியினை துவக்கி வைக்கிறார். இதில் அனைத்து பங்கு தந்தை இறைமார்கள் பங்கேற்பார்கள் என கூறப்படுகிறது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகள் நிறைவு செய்வதற்கு 2025 மார்ச் வரையில் மத்திய அரசு கால அவகாசம் வழங்கியுள்ளதாகவும் குபேர் அங்காடி சீரமைப்பு உள்ளிட்ட பணிகள் மீண்டும் தொடங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் 82 பணிகள் ரூபாய் 620 கோடியில் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் ரூபாய் 112.65 கோடியில் 53 பணிகளே கடந்த 2 ஆண்டுகளாக தொடங்கப்பட்டு நடைபெற்றன. மேலும் 29 பணிகள் நடைபெற்று வருகின்றன. நிறைவடையும் நிலையில் உள்ள பணிகளில் புதுச்சேரி பேருந்து நிலையம் ரூபாய் 45 கோடியிலான குமரகுரு பள்ளம் அடுக்குமாடி குடியிருப்பு ரூபாய் 19 கோடியில், சின்னையாபுரம் குடியிருப்பு ரூபாய் 12 கோடியில், அண்ணா திடல் மைதானம் மற்றும் கடைகளை ரூபாய் 28 கோடியில், பெரிய வாய்க்கால் சீரமைப்பு ரூபாய் 99 கோடியில், ஒருங்கிணைந்த கண்காணிப்பு கேமரா கட்டுப்பாட்டு மையம் ஆகியவை அடங்கும். இதனிடையே பொலிவுறு நகர திட்ட பணிகள் 2024ஆம் ஆண்டிற்குள் நிறைவடைய வேண்டும் என நிபந்தனையை மத்திய அரசு விதித்திருந்தது. ஆனால் பெரும்பாலான பணிகள் நிறைவு பெறாததால் தொடங்கப்பட்ட பணிகளை தவிர குபேர் அங்காடி சீரமைப்பு, மரப்பாலம் சந்திப்பு பாலம் உள்ளிட்ட பல திட்ட பணிகள் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது மத்திய அரசு 2025ஆம் ஆண்டு மார்ச் வரையில் பொலிவுறு நகர திட்ட பணிகளை முடிக்க அவகாசம் ஆனால் தற்போது மத்திய அரசு 2025ஆம் ஆண்டு மார்ச் வரையில் பொலிவுறு நகர திட்ட பணிகளை முடிக்க அவகாசம் அளித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன்படி குபேர் அங்காடி சீரமைப்பு மற்றும் பழைய சிறைச்சாலை வளாகத்தில் அடுக்குமாடி அங்காடி கட்டும் திட்டம் உள்ளிட்ட பணிகள் செயல்படுத்த பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உல்லாச திருமணம் எனும் பிரெஞ்சு நாவலை தமிழில் மொழிபெயர்த்த புதுவை பிரெஞ்சு பழ பேராசிரியர் சுப்ராய நாயக்கருக்கு விருது வழங்கப்பட்டது. காந்தி ஜெயந்தி மற்றும் அருட்பிரகாச வள்ளலார் 57ஆம் ஆண்டு விழா சென்னையில் உள்ள முத்தமிழ் பேரவையில் நடைபெற்றது. அருட்செல்வர் ராமலிங்கம் மொழிபெயர்ப்பு மையம் சார்பில் 10 மொழிபெயர்ப்பு நூல்களை தேர்ந்தெடுத்து விருதுகள் வழங்கப்பட்டன. அந்த வகையில் தகர்பென் ஜெலூன் எழுத்தாளர் எழுதிய உல்லாச திருமணம் எனும் பிரெஞ்சு நாவலை எளிய நடையில் தமிழ் மொழிபெயர்த்த புதுச்சேரி பிரெஞ்சு ஆசிரியர் வெங்கட சுப்பராய நாயக்கருக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி மகாலிங்கம், மாணிக்கம், ஹரிஹரசுதன், சிற்பி பாலசுப்ரமணியன், அவ்வை அருள், பேராசிரியர் மணிகண்டன் மற்றும் பேராசிரியர் பழனி கிருஷ்ணசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.